ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று மாசி மாதம் 13ஆம் நாள் பிப்ரவரி 25 செவ்வாய்க்கிழமை. இன்று திரையோதசி திதி மாலை 5:10 மணி வரை உத்தரா நட்சத்திரம், பிறகு திருவோண நட்சத்திரம். சித்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேஷம், பயணங்களில் மிக மிக கவனம் வேண்டும். தொழில் வேலை சார்ந்த ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள். என்று வேலை ரொம்ப நாளாக கிடைக்கலப்பா, அது சார்ந்த ஒரு முயற்சி. தொழிலில் முன்னேற்றம் வேண்டும், அது சார்ந்த ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், வேலைகளில் சிறப்பு, நன்மைகள் தேடி வரும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். நீங்க என்ன நல்ல விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி கொண்டு வரும். உங்களுடைய வேலைகளில் ரொம்ப சிறப்பா பார்ப்பீங்க எல்லா வேலைகளுமே. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம், மனதில் குழப்பம், வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கின்றது. எதனால் அப்படின்னா இன்று மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா ரொம்ப கேர் எடுத்து எல்லா வேலைகளுமே பார்த்துக்கோங்க. இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு இருக்கின்றது. கடகம், பரிசுகள் பாராட்டுக்கள். நீங்க செய்யற வேலைக்கு பரிசுகளும் வரும், பாராட்டுகளும் வரும். மனமகிழ்வான நல்ல சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், எதிரிகளால் பிரச்சனைகள், வேலைகளில் கவனம். வேலையில் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய கண்களுக்கு தெரியாத எதிரிகள் நம்மளை பத்தி எங்கேயாவது போட்டு கொடுத்து அதன் மூலமாக சில பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி, குழந்தைகள் மீது கவனம். குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வாங்கி கொடுப்பீங்க. அவங்க மேல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்கள் வெற்றிகள். ஓகேங்களா? நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் சரிதான். ஒரு வேலை வேணும் நினைக்கிறீங்களா, பிசினஸ்ல வேற லெவலில் நம்ம மாற நினைக்கிறீங்களா, அந்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம், தாயின் மூலமாக நன்மைகள். வீடு வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள். அது சார்ந்த ஒரு எண்ணமாவது வருங்க, அது சார்ந்த ஒரு விஷயமாவது நீங்க வீட்டில் பேசிக்குவீங்க. ஒரு வீடு ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சியில இறங்குவீங்க. உங்களுடைய தாயின் மூலமாக நன்மைகள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், துணிவான செயல்கள், புதிய முயற்சிகளில் வெற்றி. துணிவான செயல்கள் நல்ல, அதாவது ஒரு 4 பேரை யோசிக்கிற இடத்துல நீங்க தெளிவாக அந்த வேலைகள் எல்லாம் பார்ப்பீங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளில் இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத வருமானம். எதிர்பாராத பிரச்சனைகளும் இருக்கு, அதே நேரத்தில் எதிர்பாராத வருமானமும் இருக்கின்றது. அப்போ இரண்டுமே கலந்த ஒரு நாளாக தனுசு ராசிக்கு என்று அமைகின்றது. சிவன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம், சுபகாரியங்கள், பரிசுகள், வாழ்க்கை துணையால் நன்மைகள். வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி, இவங்க மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சுபகாரியங்கள்ல நீங்க பங்கெடுத்துக்குவீங்க. இல்லைன்னா வீட்டில் கூட ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். பரிசுகள், பாராட்டுக்கள் எல்லாமே தேடி வரும். இன்று ஹயகிரிவர் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், விருந்துகள், வேலை சார்ந்த பயணங்கள். வேலை தொடர்பான ஒரு பயணம் கிளம்புவீங்க இன்னைக்கு. விருந்துகளும் இன்று இருக்கின்றது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீனம், இடமாற்றம், பதவி உயர்வு, லாபங்கள், தொழில் வியாபாரத்தில் லாபங்கள். ஓகேங்களா? தொழிலில் வியாபாரம் பண்ணவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு இடமாற்றமும் இருக்குங்க. இன்னைக்கு பதவி உயர்வுகளும் இன்று உங்களை தேடிக்கொண்டு வரும். நீங்க எங்கே வேலை பார்த்தாலும் சரிதான், இன்று ஒரு பதவி உயர்வு இருக்கு. அது சார்ந்த ஒரு பேச்சாவது இன்று இருக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.